இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது பாஸ்கா விழா கொண்டாடும் காலம். எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் எருசலேம் தேவாலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிற்கு வர வேண்டும். இது யூத சட்டம். பாலஸ்தீன யூதர் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் யூதர்கள் தங்கள் தேசிய திருவிழாவை கொண்டாட கூடினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கூடிக்கொண்டிருக்க இயேசுவும் எருசலேமிற்கு பயணிக்கிறார். ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அரசர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை பாவத்திலிருந்தும் அடிமை வாழ்விலிருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி, தாவீதின் மகனே, ஆண்டவரே, எங்களை மீட்டருளும், ஓசானா, ஆண்டவரே வெற்றி தாரும் என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இதோ அருள் பணியாளர் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திருவுடைகளை அணிந்து கொண்டு பீடச் சிறுவருடன் பவனி வருகிறார். இயேசுவின் எருசலேம் புனித பயணத்துக்கு 40 நாட்களாக ஜெபத்திலும் தவத்திலும் தானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்ற மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பக்தியுடன் இன்றைய திருவழிபாட்டில் பங்கேற்போம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 வரை. இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊருக்குள் வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி வைத்திருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதைக்குட்டியையா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்கள் கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதைக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதே, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Dear brothers and sisters in Christ Jesus, with the sentiments of the people who gathered in Jerusalem to welcome Christ as their King by singing Hosanna, we too now enter into this Holy Week with this celebration of the Lord's Passover, this Palm Sunday. Let us acclaim Jesus as the King. Let us praise Him and honor Him and adore Him. May our sentiments of joy make the beginning of this celebration of the Passover. Let us enter into this Holy Week with hearts filled with joy, for Christ is our Savior, with the sentiments of sorrow that He is going to give His life for our sake, that He is going to enter into His passion. With this mixed feeling, we enter into this Holy Week with sentiments of joy and sorrow. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை எதிர்கொண்டு சென்ற யூத மக்களுடைய மனநிலையோடு நாமும் இதோ இன்று இந்த குருத்தோலை பவனியிலே பங்கெடுக்க இருக்கின்றோம். இது மிக நீளமான ஒரு பவனியாக அமைந்திருக்கவில்லை என்றாலும் நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த குறுகிய பவனியானது அன்று யூத மக்கள் கொண்டிருந்த மனநிலையோடு இயேசுவை அரசராக ஏற்று மகிழ்ச்சியோடு நாமும் உன்னதங்களிலே ஓசன்னா, இதோ ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று நாமும் ஆர்ப்பரித்து இயேசுவை நாம் வரவேற்போம். இந்த மனநிலையோடு இந்த புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த புனித வாரம் தவக்காலத்தினுடைய முத்தாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது புனித வாரம் என்று அழைக்கப்படுகின்றது என்றால் நம் மீட்பின் மறைபொருளை நாம் உணர்கின்ற காலமாக இது அமைந்திருக்கின்றது. இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய மறைபொருளை நாம் இந்த வாரத்தில் கொண்டாட இருக்கின்றோம். இந்த மனநிலையோடு நாம் இந்த பாஸ்கா
நிகழ்வுக்குள் நாமும் அடியெடுத்து வைப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். Hosanna, Davidin புதல்வா. Hosanna, 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 Hosanna. ஆயிரக்கணக்கான வருடங்களா எம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். ஈசாயின் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா, தாவீதின் புதல்வா. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாமுடி சோசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிடர் குலத்தில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருளீரே. ஹோசானா, தாவீதின் புதல்வா. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. தாவீதின் அரசரின் புத்திரரே, ஓ தெய்வீக மொழியோடு வந்தவரே, தருமரன புகழடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா, தாவீதின் புதல்வா. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. Ada yang kita
ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தேடுதலை அறிவித்தவராய் குருட்டு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தேடுதலை அறிவித்தவராய் குருட்டு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுவினார் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. உருட்டு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தேடுதலை அறிவித்தவராய் குருட்டு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி தொடர்கின்றது. பாடுகள் படுவதற்காகவே இயேசு எருசலேம் சென்றார். எனவே இன்றைய திருப்பலி ஜெபங்களும் பாடல்களும் வாசகங்களும் இயேசுவின் திருப்பாடுகளை நம் கண்முன் கொண்டு வருகின்றன. குருத்தோலைகளை கீழே வைத்துவிட்டு எழுந்து நிற்போம். பக்தி உருக்கத்துடன் திருப்பலியில் பங்கேற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடலெடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தயவுசெய்து அமரவும். முன்னால் சேர்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. தயவுசெய்து பின்னாடி இருக்கிறவங்க முதல் வாசக முன்னுரை. என் உடலை துன்புறுத்தினார்கள், தாடியை பிய்த்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். நான் கலக்கம் கொள்ளவில்லை, வெட்கப்படவில்லை என்ற துன்புறும் ஊழியனின் தாழ்ச்சியும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நம் பாவம் போக்க அவர் நொறுக்கப்பட்டதையும் சித்தரிக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழுநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 to 7 முடிய.
நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தார், இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கின்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடையின் மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இரண்டாம் வாசக முன்னுரை. தந்தையின் திட்டத்திற்கு தம்மையே முற்றிலும் கையெழுத்து தரணியை மீட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாழ்ச்சியால் மாட்சிக்கு உயர்த்தப்பட்ட இவரது கீழ்ப்படிதல் உலக மக்கள் அனைவருக்கும் ஒப்பற்ற எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நமது இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் உண்மையான கீழ்ப்படிதல் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்ற எண்ணத்தோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை.
ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருக்கு இறைவன் அருளினார். மார்க் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புலிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கு இருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது, இதை 300 தெனாரியத்துக்கு மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு
ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடரோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் 2 முறை கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது 12 ஒருவரான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு.
அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறு ஒன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். அப்படியும் அவருடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாது இருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைக்க கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருப்பதை கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளி முற்றத்திற்கு சென்றார். அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் 2 முறை கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவுகூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வது உண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரர்களோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு
பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாண்டர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரன் ஊரை சார்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டியிடம் என பொருள்படும் கொல்கொதாவிற்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டு எழுப்புகின்றவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தால் படியிட்டு நிமிடம் அமைதியாக இறைவனிடம் வேண்டவும். எழுந்து நிற்கவும். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசி ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்த பொழுது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள்.
இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர். அவரும் இறை ஆட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்து விட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவர் தலைவரிடம் கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருவிதமான உணர்வுகளோடு இன்றைய திருவழிபாட்டிற்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமாக நுழைவு வாயிலாக அமைந்திருக்கின்றது இந்த குருத்து ஞாயிறு திருவழிபாடு. தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக என்று மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்த கூட்டம், மகிழ்ச்சி நிறைந்த உணர்வுகள், இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்ட கூட்டம், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்த கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் இந்த மகிழ்ச்சி எல்லாம் வெகு நாட்கள் நீடித்திருக்காது. சில நாள்களுக்குள்ளாகவே இந்த மகிழ்ச்சி எல்லாம் மறைந்து இயேசு பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து இதோ தன்னுடைய உயிரை கையளிக்க இருக்கின்றார். இப்படிப்பட்ட இருவிதமான உணர்வுகளோடு இந்த புனித வாரம் நிகழ்வானது தொடங்குகின்றது. ஆகவேதான் இந்த நாள் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு முதலாக இதோ குருத்து ஞாயிறு அன்று எருசலேமுக்குள் நுழைந்த அந்த நிகழ்வை நம் கண்முன்பாக கொண்டு வருவோம். பெத்தானியாவில் இயேசு இருக்கின்றார் தன்னுடைய சீடர்களோடு. அங்கிருந்து எருசலேமை நோக்கி இதோ செல்லுகின்றார். ஏறக்குறைய 2 மைல் தூரம். அவர்கள் எருசலேமின் நுழைவு வாயிலை நெருங்கி வருகிறார்கள். இயேசு பலமுறை எருசலேமுக்கு சென்றிருக்கின்றார். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக, கூடார திருவிழாவை கொண்டாடுவதற்காக, பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுவதற்காக என்று பலமுறை இயேசு எருசலேமுக்குள் சென்றிருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் ஆர்ப்பரிக்காத மக்கள் கூட்டம் இதோ இந்த முறை இயேசுவை ஆரவாரத்தோடு எருசலேமுக்குள் இதோ வரவழைக்கின்றார்கள். இயேசுவை கூட பலமுறை அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுதெல்லாம் அவர் அவரிடமிருந்து நழுவி தப்பித்து போய்விட்டார் என்று நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இதையெல்லாம் இயேசு விரும்பாமல் தான் இருந்தார். இதோ இன்று இயேசு இதை அனுமதிக்கின்றார். மக்கள் ஏற்கனவே எருசலேமிலே கூடியிருக்கின்றார்கள். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக ஒரு சிலர் ஏற்கனவே எருசலேமிலே வந்து தங்கியிருக்கின்றார்கள். ஒரு சிலர் நகருக்குள்ளாக இப்பொழுதுதான் நுழைகின்றார்கள். ஆகவே பொதுவாகவே யூதர்கள் என்ன செய்வார்கள்? ஏற்கனவே எருசலேம் நகருக்குள் இருக்கின்றவர்கள் புதிதாக நகருக்குள் வருகின்றவர்களை அந்த நகரின் எல்லைக்குள் சென்று அவர்களை வரவேற்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இதோ நகருக்குள் இருந்தவர்கள் நகருக்குள் வருகின்ற இயேசுவை மற்றவர்களை வரவேற்பதற்காக கூடியிருக்கின்றார்கள். இயேசுவோடு ஒரு கூட்டம் பெத்தானியாவிலிருந்து இதோ எருசலேமுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கழுதை மீது அமர்ந்தவராக எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். ஒரு சிலருக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. இயேசுவை பற்றி நிறைய பேச்சுகள் அந்த நாட்களில் இருந்து கொண்டிருந்தன. பல புதுமைகளை செய்கின்ற இயேசுவை பற்றி ஆங்காங்கே பேச்சுகள் இருந்து கொண்டிருந்தன. ஆகவே யார் இவர் இயேசு, அவரை காண வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது.
இயேசு யார் என்று தெரிந்து அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவரால் நலம் பெற்றவர்கள், இதோ அவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இவ்வாறு பலவிதமான உணர்வுகளோடு அந்த கூட்டம் இயேசுவை வரவேற்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இவருடைய போதனைகளை கேட்டவர்கள், இவரால் நலம் பெற்றவர்கள், இவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள், உண்மையிலேயே இவர்தான் இஸ்ராயலை மீட்பதற்காக வந்திருக்கின்ற மெஸ்ஸியா என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள். இதோ இவர்தான் அரசராக போகின்றார், நம்மையெல்லாம் எருசலேம் நகரை முழுவதையும், யூதா மக்கள் முழுவதையும் ரோமையரின் ஆட்சியிலிருந்து விடுவிக்க போகிறார், செசாரை ஒழித்துவிட்டு இவர் அரசராக போகிறார் என்றெல்லாம் மக்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த பாஸ்கா விழாவிலே இயேசுவை எப்படியாவது அரசராக்கிவிட வேண்டும் என்று அவர்களும் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய மனநிலை வேறு விதமாக இருந்தது. இவருடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இப்படி இருக்க, இயேசு இதோ கழுதை மீது ஏறி அமர்ந்து வருகின்றார். பொதுவாக போர் புரிய வருகின்ற அரசர்கள் குதிரை மீது தான் வருவார்கள். ஆனால் இவர் கழுதை மீது வருகின்றார். அப்படி என்றால் கழுதை மீது வருகின்ற அரசன் அமைதியை விரும்புபவனாக இருப்பான். அமைதியை விரும்புகின்ற அரசன் தான் கழுதை மீது ஏறி அமர்ந்து வருவான். ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம், இதோ இவர்தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகின்றார், இவர்தான் நமக்கு மீட்பை கொடுக்க போகின்றார், இவர்தான் நம்மை ரோமையரின் ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார், ரோமையருக்கு எதிராக நம்மை எல்லாம் திரட்டி இதோ போராட போகின்றார் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அடியாக அது அமைந்திருந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதற்கு முன்பாகவே சக்கரையா இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கின்றார். 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, எருசலேமே அக்களிப்பால் துள்ளு, ஏனென்றால் இதோ உன்னுடைய மீட்பர், உன்னை மீட்கப் போகிறவர் கழுதை மீது அமர்ந்து வருவார் என்று இறைவாக்கு உரைத்தது இதோ இயேசுவிலே நிறைவேறுகின்றது. அமைதியின் அரசர், உன்னை மீட்க வருகின்றவர் கழுதையின் மீது ஏறி வருவார் என்று 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சக்கரையா இறைவாக்கினர் சொல்லியிருந்த இறைவாக்கு இதோ இயேசுவிலே நிறைவேறுகின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் இதோ முற்காலத்தில் சொல்லப்பட்ட இறைவாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய வழியிலே இந்த மக்களை மீட்பதற்காக இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு விதமான உணர்வுகளோடு இந்த விழா நடக்கின்றது. இந்த எருசலேம் நகருக்குள் செல்லுகின்ற இந்த பவனியானது மிக மிக ஒரு அர்த்தமுள்ள ஒரு பவனியாக அமைந்திருக்கின்றது. இதோ மக்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்? கைகளை குருத்தோலைகளை எல்லாம் ஏந்தி கொண்டு ஒலிவ கன்றினுடைய அந்த கிளைகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு இயேசுவை வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள், மலர்களை தூவுகின்றார்கள். ஆனால் இந்த கூட்டம் இதோ ஓசானா என்று பாடுகிறார்களே, இவர்கள் இன்னும் சில நாட்களிலேயே அவனை கொல்லும், அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லப் போகிறார்கள். இதோ மலர்களை தூவி வரவேற்ற இயேசுவை இன்னும் சில நாட்களிலே முள்முடி சூட்டத்தான் போகிறார்கள். இதோ தங்களுடைய உடைகளை எல்லாம் வழிகளிலே பரப்புகிறார்கள், தங்களுடைய மேல் உடைகளை எல்லாம் எடுத்து வழி நெடுக்க அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் இயேசு வருவதற்காக. இவர்கள் தான் இன்னும் சில நாட்களிலே இயேசுவுக்கென்று இருந்த ஒரே ஆடையையும் அவர்கள் களைந்து அதன் மீது சீட்டு போட போகிறார்கள். இதுதான் இந்த வாரத்தினுடைய நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு விதமான உணர்வுகளோடு இயேசு இதோ எருசலேமுக்குள் நுழைகின்றார். இந்த குருத்தோலை பவனி மகிழ்ச்சியின் பவனியாக, ஆர்ப்பரிப்பாக நமக்கு தோன்றினாலும், இன்று நாம் வாசிக்க கேட்ட இயேசுனுடைய அந்த பாடுகளின் நிகழ்வை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமே உண்மையாகவே ஒரு கணம் கலக்கம் வருகின்றது. எவ்வளவு கலக்கத்தோடும் மன நெருக்கடியோடும் இயேசு எருசலேமுக்குள் நுழைந்திருப்பார். இதோ இயேசு தன்னுடைய சாவை நோக்கி பயணம் செய்கின்றார். இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இதுதான் இறுதி முறையாக எருசலேமுக்குள் நாம் நுழைகின்றது, இதுதான் கடைசியாக நிகழ்கின்ற எருசலேம் பயணம். இந்த பயணத்திலே முடிவிலே இதோ நாம் கொல்லப்பட போகின்றோம், இந்த நகரில் தான் நாம் கொல்லப்பட போகின்றோம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இயேசு தெரிந்தே மரணத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆகவேதான் அவருடைய ஓசானா புகழ் கீதங்களையும்
அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதோ தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, இஸ்ராயலின் அரசே வாழ்க என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதிலும் ஒரு உண்மை இருக்கத்தானே செய்தது. ஆகவே இயேசு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பலவிதமான மனநிலைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்த இந்த கூட்டம் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று நினைத்த பொழுது, அதை உணர்ந்த பொழுது அவர்கள் மனம் மாறி போனது. இந்த உலகில எதுவுமே நிரந்தரமானதில்லை, எதுவுமே நிரந்தரமானதில்லை. அவர்கள் நினைத்த எண்ணம் நிறைவேறாத பொழுது, அவருடைய லட்சியம் நிறைவேறாத பொழுது இயேசுவை காட்டிக் கொடுக்கவும் அவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு விதமான உணர்வுகளோடு நாம் இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இயேசுனுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்தது. கன்ஃபியூசியஸ் மதத்தை சார்ந்த ஒருவன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினான். எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது, வியப்பாக இருந்தது. ஏன் இந்த மனிதன் கன்ஃபியூசியஸ் மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினான் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். கன்ஃபியூசியஸ் ஏற்படுத்திய இந்த மதம் உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு மதம், இதிலிருந்து நீ ஏன் ஒரு கிறிஸ்தவனாக மாறினாய் என்று அவனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், உங்களுடைய கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை, ஒரு ஊமை வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், ஒரு நாள் நான் சாலையை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பள்ளத்திலே விழுந்து விட்டேன். அந்த பக்கமாக வந்த கன்ஃபியூசியஸ் குனிந்து பார்த்தார். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டேன். அப்பொழுது கன்ஃபியூசியஸ் என்ன சொன்னார், ஏம்பா, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் உனக்கு அழகாக எடுத்து சொன்னேனே, நீ நல்ல வழியில் போயிருந்தால் இப்படி குழியிலே விழுந்திருக்க மாட்டாயே. ஆகவே உன்னை என்னால் இப்பொழுது காப்பாற்ற முடியாது. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ நல்ல வழியில் சென்றிருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை உனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆகவே இப்பொழுது உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அவர் போய்விட்டார். அதன் பிறகு அந்த பக்கமாக புத்தர் வந்தார். அவரிடத்தில் ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் கத்தினேன். புத்தர் குனிந்து பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேனே, ஆசைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஆகவே இன்று நீ இந்த குழியிலே விழுந்திருக்கிறாய் என்றால் இதெல்லாம் உன்னுடைய ஆசைதான் அதற்கெல்லாம் காரணம். நீ ஆசை இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்திருந்தால் இப்படி குழிக்குள் விழுந்திருக்க மாட்டாய், இப்படி துன்பத்தை நீ சந்தித்திருக்க மாட்டாய். ஆகவே உன்னுடைய ஆசை எப்பொழுது நீ விடுவிக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும். ஆகவே இது என் கையில் இல்லை உன்னை விடுவிப்பது, நீயேதான் உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரும் சென்று விட்டார். அந்த பக்கமாக நபிகள் நாயகம் வந்தார். அவரிடத்தில் ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் கதறினேன். நபிகள் நாயகம் குனிந்து பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், நீ எந்த வழியில் செல்ல வேண்டும், எது உன்னை இறைவனிடம் கொண்டு செல்லுகின்ற வழி என்று அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றாரே, அந்த வழியில் நீ சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த குழியிலே நீ விழுந்திருக்க மாட்டாய். ஆகவே உன்னை இப்பொழுது என்னால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அவரும் போய்விட்டார். அந்த பக்கமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரிடத்திலும் ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் கதறினேன். அவர் குனிந்து பார்த்தார். என்னுடைய அவல நிலையை அவர் பார்த்தார். நான் பள்ளத்திலே விழுந்து கிடக்கின்றேன், கண்டிப்பாக என்னால் எழுந்து இந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார், அந்த குழிக்குள் அவரும் இறங்கினார். இறங்கி என்னை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார். இப்பொழுது சொல்லுங்கள், நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, இயேசு வெறுமனே போதிக்கின்றவராக ஒரு போதகராக மட்டும் இந்த உலகில் இருக்கவில்லை. வெறும் கருத்துக்களை மட்டுமே எடுத்து சொல்லி ஏதோ ஒரு நாடோடி போதகராக இந்த உலகிலே அவர் நடமாடவில்லை. மாறாக அவர் மக்களை மீட்பதற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக, தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த உத்தமமான மனிதர் என்பதை இதோ இந்த பாடுகளின் நிகழ்வை வாசிக்க கேட்டபொழுது கண்டிப்பாக நாம் உணர்ந்திருப்போம். இத்தகைய உன்னதமான மனிதர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக என்று அவர்கள் அன்று பாடியது உண்மைதான். ஆண்டவருடைய பெயரால் வந்த அவர் மக்களை மீட்பதற்காக, இந்த உலகை மீட்பதற்காக, நம்மையெல்லாம் மீட்பதற்காக தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதி அதை கொடுப்பதற்காக துன்பங்களை அனுபவித்து துன்பங்களின் வழியாக இதோ
மாட்சி அடைவதற்காக, இறப்பின் வழியாக உயிர்ப்பு அடைவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தாராள உள்ளத்தோடு முன் வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய துன்பங்களை கண்டு அவர் கண்டும் காணாமல் இருப்பவர் அல்ல நம்முடைய கடவுள். நீங்கள் எப்படியோ போங்கள் என்று சொல்லி உங்களை அப்படியே அந்த துன்ப நிலையில் விட்டு போகின்றவர் நம்முடைய கடவுள் அல்ல. இதோ எகிப்திலே என்னுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை நான் என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன், ஆகவே அவர்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி விடுதலை பயண நூலிலே கடவுள் சொன்னாரே, அப்படிப்பட்ட கடவுள் தான் நம்முடைய கடவுள். அவர் மக்களை துன்பங்களிலே வாழ்வதற்கு விட்டுவிடாமல் இதோ அவர் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார், நம்மை போல் ஒருவராக வாழ்வதற்காக அனுப்புகின்றார். இந்த மறை நிகழ்வை தான் இந்த புனித வாரத்தில் நாம் நினைவு கூற இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தின் முத்தாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புனித வாரத்திற்குள் இத்தகைய மனநிலையோடு நாம் நுழைவோம். இயேசுவினுடைய பாடுகள் எவ்வளவு அர்த்தமுள்ளவையாக அமைந்திருக்கின்றன. இயேசுவினுடைய மரணம் நமக்காக நிகழ்ந்த ஒன்று. இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இந்த உலகிலே வாழுகின்ற அனைவருக்கும் மீட்பராக அவர் இருக்கின்றார் என்பதைத்தான் திரு அவை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைவோம். இறைவனுக்கு நன்றியோடு இந்த புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். இயேசுவினுடைய மீட்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்றது. நம்மை பாவ நிலையில் விட்டுவிடாமல் நம்மை எல்லாம் இயேசு தன்னுடைய இரத்தத்தால் மீட்டிருக்கின்றார் என்பதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இறைவனுடைய பாடுகளோடு நாம் ஒன்றிணைத்து பார்க்கின்ற பார்வையை நாம் பெறுவோம். அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் ஏன் ஏன் எனக்கு இதெல்லாம் என்று நாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இயேசு நமக்கு முன்பாக சிலுவையிலே நமக்காக துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய துன்பங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த துன்பங்களுக்கு பிறகு கண்டிப்பாக இயேசு எவ்வாறு இந்த துன்பங்களுக்கு பிறகு, இறப்புக்கு பிறகு உயிர்ப்பை சந்தித்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு பிறகு நமக்கு இறைவன் இன்பத்தை கொடுப்பார், இறைவன் நமக்கு உயிர்ப்பை கொடுப்பார், இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய உள்ளங்களிலே மிளிர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் உணர்வோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை காட்டிலும் மிக உன்னதமான விழா எது என்று கேட்டால், கிறிஸ்தவத்தின் மையம் எது என்று கேட்டால், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்ல. கிறிஸ்தவத்தின் மையம் இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் மறைபொருள் தான் கிறிஸ்தவத்தின் மையம். ஆகவே இந்த புனித வாரம் என்று இதை திரு அவை அழைப்பதற்கான காரணம், 52 வாரங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தை தான் புனித வாரம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடித்தளம் இந்த வாரத்தில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளும், இந்த குருத்த ஞாயிறிலிருந்து தொடங்கி புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி என்று நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே தான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் மையமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இத்தகைய மனநிலையோடு நாம் இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். புனிதமான மனநிலையோடு இந்த வாரத்தை தொடங்குவோம். இயேசுவின் அன்பும் அருளும் அமைதியும் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை இந்த புனித வாரத்தில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்விப்பதாக. இயேசுவினுடைய மனநிலையோடு நாம் இந்த புனித வாரத்திற்கு அடியெடுத்து வைப்போம். இறைவனுடைய அருளை பெற்று இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நியோ கேட்டகமினல் குழுவை சார்ந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையை பாடுவார்கள். ஆகவே அவர்களோடு சேர்ந்து நாமும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாள் பிறந்து
பிறந்தார். பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். இறந்தோரிடமிருந்து விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். நம்புகின்றேன் தூய ஆவியை, கத்தோலிக்க திரு அவை, புனிதர்களின் உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை, நம் விண்ணக தந்தையிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். நம்பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்பொழிவு செய்து அரவணைக்கும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பணியை ஒவ்வொரு நாளும் உவப்புடன் ஆற்ற உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவருக்கும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயினும் மேலா தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் தாய் நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் உமது அருளை பொழிந்து அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழ தூண்டிடும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணங்களின் முதன்மையானது என்பதை நினைவு கூர்ந்து எமது பொருள்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும், அதன் வழியாக எம் பகுதியில், எம் பங்கில் பசி, பீனி போன்ற நுண்பணி மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழ அருள்புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் நெஞ்ச தேடலே இறைவா, உம் திருமகனது உயிர்ப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் எங்களது அன்றாட பணிகளுக்கிடையே நிறைவாழ்வின் ஊற்றான உம்மை தேடும் விதத்தில் தானம், தர்மம், நோன்பு, தியானம் போன்ற செயல்களில் விரும்பி நிறைவேற்றி வெற்றி காண வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இன்றைய திருப்பலியை நன்றியதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பாஸ்கர் என்பவரையும், வேலை கிடைத்ததற்காக தொன்போஸ்கோவின் வழியாக நன்றி செலுத்துகின்ற ஜெகனுக்காகவும், ராஜா லீமா ரோஸ் இவர்களின் மகள் ஜெனி பிரியதர்ஷினி திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அவருடைய கருத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்டி ஹில்டா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக செலுத்துகின்ற நன்றியையும், ஆண்டனி அகிலன், சாந்தி மேரி மற்றும் அவருடைய பிள்ளைகள் மேரி ஆன், ஏட்ரியல், ஃபாஸ்டினா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு அவர்கள் செலுத்துகின்ற நன்றியையும் இறைவன் ஏற்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வை அளித்து இறைவன் அவளை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த டி சூசை, ஜெனிஃபர், வயலட், மகிமை மேரி, சொர்ணம்மாள் இவருடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நிலையான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை, வேண்டுதல்களையும், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பானம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பானம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இளைய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. காணிக்கை இளைய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளம் இணைந்தே தருகின்ற காணிக்கையே. ஈட்டருள்வாய், காத்தருள்வாய், காலமும் துணை நிற்பாய். இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும்
இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும், தீயோரின் மீட்புக்காக அநியாயமாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பாட்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் ஒரு மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடோர் ஆவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாரியாக்கி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கடிமுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயர் என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன், திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் ஓடினேன், மௌனமாக பாடினேன். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன், திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன், மௌனமாக பாடினேன்.
பிரிந்து போயின நிலவு போல ஒளிர்ந்த முகங்கள் நினைவுகளாயின அழகி புரிந்த உயிர்கள் பல விலகி பிரிந்து போயின நிலவு போல ஒளிர்ந்த முகங்கள் நினைவுகளாயின நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உணர்ந்தான் நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உணர்ந்தான் அன்றும் இன்றும் ஒன்று போல என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை அன்பு செய்கிறார் இயேசுவே இறைவா உமது பாதம் தேடினேன் திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன் மௌனமாக பாடினேன் அழுது ஓய்ந்த மனதை உங்கள் அன்பை சொல்லி கேட்டுவேன் மெழுகு போன மனதில் இன்னும் உறுதி வேண்டி பாடுவேன் அழுது ஓய்ந்த மனதை உந்த நன்மை சொல்லி தேற்றுவேன் மெழுகு போன்ற மனதில் இன்னும் உறுதி வேண்டி பாடுவேன் பொழுது சாயும் வேளை வர உனது தீபம் ஏற்றுவேன் பொழுது சாயும் வேலை வர உனது தீபம் ஏற்றுவேன் அழுது குறைவு எதுவும் இல்லா உனது அன்பில் மகிழுவேன் உனது நாமம் புகழுவேன் இயேசுவே என் இறைவா உமது பாதம் தேடினேன் திருவடியில் தலை சாய்ந்து எனது கண்கள் மூடினேன் மௌனமாக பாடினேன் அழகி பிரிந்த உயிர்கள் பல விலகி பிரிந்து போயின நிலவு போல ஒளிர்ந்த முகங்கள் நினைவுகளாயின அழகி புரிந்த உயிர்கள் பல விலகி பிரிந்து போயின நிலவு போல ஒளிர்ந்த முகங்கள் நினைவுகளாயின நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உணர்ந்தான் நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உணர்ந்தான் அன்றும் இன்றும் ஒன்று போல என்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்னை அன்பு செய்கிறார் இயேசுவே என் இறைவா உமது பாதம் தேடினேன் திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன் மௌனமாக பாடினேன் சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறின் வழியாக புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளை சிறப்புடையதாக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நாம் நினைவு கூறுவோம். இந்த குருத்தோலைகளை தயாரிப்பதற்காக உதவி செய்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த சிஜே வென்சன் செல்லாம் குழுவினருக்கும், பின்திரை அமைத்த சாவியோ விங்ஸ் பள்ளிப்பீட சிறுவர்களுக்கும், சதீஷ் அவர்களுக்கும், பாடல்களை தயாரித்து வழங்கிய பாடகர் குழுவினருக்கும், திருவழிபாட்டை ஒருங்கிணைத்த திருவழிபாட்டு குழுவினருக்கும், அனைத்து பக்த சபைகளுக்கும், நாற்காலிகளை அமைக்க உதவி செய்த வின்சென்ட் தே பால் சபை, நியோ கேட்டகம்னல் வே சகோதரர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை 6 மணிக்கு வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு சின்னமலையில் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் சார்பாக சிலுவை பாதையும் பேராயர் தலைமையில் திருப்பலியும் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கு பெறவும். புனித வியாழன்
அன்று காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை ஒவ்வொரு அருள் அடையாளம் வழங்கப்படும். எனவே இந்த பாஸ்கா காலத்திலே பாவ சங்கீர்த்தனம் செய்து நன்மை உட்கொள்ளுது என்பது திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலையாய கட்டளை என்பதை உணர்ந்து இதிலே தயவுசெய்து முழுமையாக பங்கேற்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வாய்ப்பை பல மாதங்கள் ஒவ்வொரு அருள் அடையாளத்தை மேற்கொள்ள இயலாமல் இருந்த சூழலிலே இந்த வாரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த அருள் உதவியை தயவுசெய்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே புனித வியாழன் அன்று காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை ஒவ்வொரு அருள் அடையாளம் வழங்கப்படும். மாலை 6 மணிக்கு இயேசுவின் இறுதி இராவுணவு திருப்பலியானது இங்கே நடைபெறும். எனவே திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கால தாமதத்தை தவிர்த்து நேரத்தோடு வந்து அனைத்து திருநிகழ்வுகளிலும் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். உங்களிடத்திலே இதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. 8 மணி முதல் 8:30 மணி வரை மறைக்கல்வி குழுமம், பீட பணியாளர்கள், சாவிய விங்ஸ் ஆகியோர் வழிநடத்துவார்கள் நற்கருணை ஆராதனையை. அதிலே பங்கேற்று சிபிக்கின்ற அன்பியங்கள் பவுல், பேதுரு, இஞ்ஞாசியார், தோமா, குழந்தை இயேசு அன்பியங்கள். 8:30 மணி முதல் 9 மணி வரை மரியாயின் சேனையினர் இதை வழிநடத்துவார்கள். பங்கு பெறுகின்ற அன்பியங்கள் மரிய கொரட்ரி, அவிலா தெரேசா, மார்க்கு, மரிய வியானி, பிரான்சிஸ் அசிசி, டொமினிக் சாவியோ. 9 மணி முதல் 9:30 மணி வரை கிறிஸ்தவலின் சகாய அன்னை சபை இதை வழிநடத்துவார்கள். பங்கு பெறுகின்ற அன்பியங்கள் தொன்போஸ்கோ, பேட்ரிக், அமலோர்பு அன்னை, இருதய ஆண்டவர், சகாய அன்னை. 9:30 மணி முதல் 10 மணி வரை இளையோர் குழுவினர் இதை வழிநடத்துவார்கள். பங்கு பெறுகின்ற அன்பியங்கள் பர்த்தலமியோ, லூர்து அன்னை, அன்னாள், யோசேப்பு, குழந்தை தெரேசா, பிரான்சிஸ் சேவியர், பிலிப்பு. 10 மணி முதல் 10:30 மணி வரை இங்கிலீஷ் choir will animate the adoration. English speaking community will participate in that. 10:30 மணி முதல் 11 மணி வரை அருங்கொடை இயக்கத்தினர் மற்றும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் இதை வழிநடத்துவார்கள். பங்கு பெறுகின்ற அன்பியங்கள் செபஸ்தியார், லூக்கா, ஃபாத்திமா அன்னை, யோவான், ரீட்டா, மத்தேயு மற்றும் அந்தோனியார். 11 மணி முதல் 11:30 மணி வரை சலேசிய உடன் உழைப்பாளர்கள் மற்றும் வின்சென்ட் பவுல் சபையினர் இதை வழிநடத்துவார்கள். பங்கு பெறுகின்ற அன்பியங்கள் காணிக்கை அன்னை, யாக்கோபு, ஆரோக்கிய அன்னை, ஆக்னஸ் மற்றும் அல்போன்சா. எனவே இந்த அன்பியங்களை சார்ந்த அன்பிய தலைவர்கள் தயவு செய்து இவற்றை அன்பிய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுறுத்தி உங்கள் நேரத்தை அவர்களுக்கு சொல்லி அனைத்து குடும்பங்களையும் இதில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்காக விழித்திருந்து உங்களால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா என்று கேட்ட இயேசுவுக்கு நாம் அரை மணி நேரமாவது நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாகின்றது. ஆகவே அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த அன்பியங்கள் பங்கு பெற வேண்டும். அதற்கு மேலும் மற்ற நேரங்களிலும் பங்கு பெறுவது இறை மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அருள் என்பதை உணர்ந்து முழுமையாக இந்த ஆராதனைகளை பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 11:30 மணி முதல் 12 மணி வரை இறுதியாக நியோ கேட்டகம்னல் வழி குழுமத்தினர் இதை வழிநடத்துவார்கள். பங்கு பேரவை உறுப்பினர்கள் இதிலே பங்கு பெறுவார்கள். 2ஆம் தேதி புனித வெள்ளி காலை 7 மணிக்கு ஆண்டவருடைய பாடுகளின் சிலுவை பாதை இதே இடத்தில் நடைபெறும். நேரத்தோடு தயவு செய்து வரும். சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். காலையில் வெயில் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். உங்களை விட அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் பீடத்தில் இருக்கின்றனர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அன்று மாலை 5 மணி முதல் ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்படும் புனித வெள்ளி அன்று. எனவே அதிலும் நீங்கள் பங்கேற்று பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை சிலுவை பாதையின் பொழுதும் ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்படும். மாலை 6:30 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை இந்த இடத்திலேயே நடைபெறும். புனித வெள்ளி அன்று இப்பொழுது புதிதாக நம்முடைய ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இயேசுவின் திருவுடலானது மக்களுடைய அஞ்சலிக்காகவும் ஆராதனைக்காகவும் வைக்கப்படும், ஆலயத்தில் வைக்கப்படும். எனவே சிலுவை பாதை முடிந்த பிறகு காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இந்த இயேசுவின் உடலானது நம்முடைய அஞ்சலிக்காக ஆலயத்தில் வைக்கப்படும். எனவே தயவுசெய்து இறை மக்கள் இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற ஆலயங்களுக்கு நாம் இது நாள் வரையில் சென்று கொண்டிருந்த இந்த நிலை இல்லாமல் இப்பொழுது நம்முடைய ஆலயத்திலேயே இது நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நல்ல வாய்ப்பை புனித வெள்ளி என்று பயன்படுத்திக் கொள்ளவும் மற்ற பங்குகளில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவித்து அவர்களையும் வரவழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை திருச்சடங்குகள் முடிந்த பிறகு இயேசுவினுடைய திருவுடலானது இங்கிருந்து பவனியாக எடுத்து செல்லப்படும். இயேசுவினுடைய இறுதி ஊர்வலத்தை அது நினைவுறுத்துவதாக அமையும். எனவே
இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு அவரை அடக்கத்திற்காக எடுத்து சென்ற அந்த நிகழ்வை போல நாம் திருச்சடங்குகள், மாலை திருச்சடங்குகள் முடிந்த பிறகு அதை ஊர்வலமாக நாம் எடுத்து சென்று நாம் ஆலயத்திலே அதை வைப்போம். புனித சனி காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இயேசுவின் சிலுவையில் சொல்லிய 7 வார்த்தைகளை பற்றிய தியானமானது நடைபெறும். எனவே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு வாய்ப்பு என்பதை உணர்வோம். இதை வழிநடத்துகின்ற இயேசுவை நம் மீட்பது ஜபக்குழுவினரும் அருள் தந்தையர்களும். எனவே இதிலே முழுமையாக பங்கேற்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இதில் பங்கேற்று புனிதமான அந்நாளை சிறப்பிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை உணர்ந்து தயவுசெய்து இந்த புனித நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 1 மணிக்கு அது முடிவுறுகின்ற பொழுது புனித சனி என்பதை நினைவில் கொண்டு மதியம் அதில் பங்கேற்பவர்களுக்கு ரொட்டி, பழம் மற்றும் தேநீர் வழங்கப்படும். புனித சனி அன்று மாலை 4 மணிக்கு வின்சென்ட் தே பவுல் சபையினரின் ஏழை எளியோருக்கான ஈஸ்டர் பகிர்வு நடைபெறும். எனவே இதற்காக அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவற்றை கொடுத்து அவர்களுக்கு உதவ விருப்பம் உள்ளவர்கள் வின்சென்ட் தே பவுல் சபை தலைவரை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புனித சனி அன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்படும். எனவே கடைசி நேரத்திலே திருப்பலிக்கு முன்பாக வருவதை தவிர்த்து மாலையில் கொடுக்கப்படுகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலையிலும் இந்த இயேசுவின் 7 வார்த்தைகள் தியானத்தின் பொழுதும் ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்படும். அதோடு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்படும். எனவே இதிலே பங்கேற்று பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரவு 11 மணிக்கு பாஸ்கா திருவிழிப்பு சடங்குகள் ஆரம்பமாகும். உயிர்ப்பு ஞாயிறன்று காலை 9 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். பாஸ்கா திருவிழிப்புக்கான மெழுகுத்திரிகள் ஆலயத்தில் விற்கப்படும். எனவே அதை வாங்கி பயன்பெறவும். தவக்கால உண்டியல்களை நாளை மற்றும் நாளை மறுநாள் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அன்பிய பொறுப்பாளர் உங்கள் வீடுகளில் வந்து அவற்றை பெற்றுக்கொள்வார்கள். எனவே தயவுசெய்து அவற்றை தயார் நிலையில் வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதன்கிழமைக்குள் அவற்றை அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை திங்கட்கிழமை மாலை அன்பிய பொறுப்பாளர்கள் மாலை 7 மணிக்கு பங்கு தந்தையை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திங்கட்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் பங்கு பேர உறுப்பினர்களும் பங்கு தந்தையை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிரை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஹோசன்னா ஜெயம் நமக்கே